Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம சென்னா குன்னி கருவாடு தொக்கு பற்றி பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் சென்னா குன்னி கருவாடு ஒரு 100 கிராம் நல்ல சுடு தண்ணியில் 1 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். எதுக்கு சுடு தண்ணியில் 1 நிமிஷம் ஊற வைக்கணும்னா அந்த சென்னா குன்னி கருவாட்டில் சின்ன சின்ன மண்ணுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா அந்த சுடு தண்ணியில் போடும்போது சுத்தமாகிடும். அதுக்காக தான் நல்லா சுடு தண்ணியில் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சென்னா குன்னி கருவாடு 100 கிராமு. சமையலுக்கு ஆயில் வந்து ஒரு 50 கிராம் ஆயில் பயன்படுத்துகிறோம். அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பதற்கு சிறிதளவு, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இந்த தட்டில் நான் 6 தக்காளி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தொக்கு செய்கிறதுனால தக்காளி தான் அதிகமாக தேவைப்படும். அதனால் 6 தக்காளி வச்சுருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதுக்கு அந்த 8 பல்லு பூண்டையும் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையும் சிறிதளவு. இந்த பொருட்களெல்லாம் வச்சு நம்ம சென்னா குன்னி கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு உளுத்த பருப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது பல்லு பூண்டை 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கூடவே கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கிடும். அதனால தான் கல்லுப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க 6 தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது சிறிதளவு கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தக்காளி வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த தக்காளி வெங்காயம் வதங்கின அந்த பேஸ்ட்டு கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எடுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலையும் இதில் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மசாலா எல்லாமே ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா தொக்குன்றதுனால கட்டியாக தான் இருக்கும். தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. அந்த கொஞ்சம் தண்ணி கூட எதுக்கு சேர்க்கணுன்னா இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணும். அதே சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சென்னா குன்னியும் கொஞ்சம் நேரம் இதில் வேகணும். அதுக்காக தான் தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். அதிகமாக சேர்த்துறாதீங்க. தொக்குக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த சென்னா குன்னியை குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும்.
இந்த சென்னா குன்னி கருவாடு வந்து எல்லாம் கருவாட்டு கடையிலையும் கிடைக்குங்க. இது இந்த நேரத்தில் நம்ம அந்த சென்னா குன்னி கருவாடு தொக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த தொக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம், அந்த பச்சை வாசனைலாம் போட்டோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். சென்னா குன்னி கருவாடு தொக்கு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்ன ஒரு வாசனை, வீடே மணமணற அளவுக்கு அருமையான வாசனைங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். இந்த சென்னா குன்னி தொக்கு வந்து எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த சென்னா குன்னி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த ஜேகே சமையல் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.